ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ யூஐ யூஎக்ஸ் கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி வாங்குறது அப்படின்னு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் சைன்அப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கூகுள்லேருந்து சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக என்ன அப்படின்னு கொடுத்துட்டு கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுடைய அக்கௌண்ட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இதில் கீழே போனீங்க அப்படின்னா மல்டிபிள் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பே பண்ணுறதா இல்லை அப்ராட் கோர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதில் ஃப்ரீ கோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி மல்டிபிள் கோர்சஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்ச் பாரில் போய்ட்டு யூஐ யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து யூஎக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இதில் எந்த கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஃப்ரீயாகவே பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது நான் யூஎக்ஸ் ஃபார் பிகினர் அப்படின்ற கோர்ஸ் கொடுக்குறேன். இப்போது இதில் நம்ம ஃப்ரீ கோர்ஸை என்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கோர்ஸை என்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கோர்ஸினுடைய பேஜ்குள்ளே போயிடும். இதில் நீங்கள் ஒரு சில டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய டேஷ்போர்டில் இந்த மாதிரி உங்களுடைய கோர்ஸ் பேஜ் ஃபுல்லாக இருக்கும். இதில் கம்ப்ளீட் செட் ஆஃப் கோர்சஸ் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கோர்ஸுமே வந்து நீங்கள் வந்து 100% கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுடைய கோர்ஸ் ஃபுல்லாகவே இதில் ரொம்ப க்ளீனாகவே எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து உங்களுடைய பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே உங்களுக்கான கோர்ஸுக்கான குவிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோஸ் ஃபுல்லாக முடிச்சிருந்தா உங்களுக்கான அந்த குவிஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுடைய கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுடைய குவிஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய டெஸ்ட்டுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் 3 அட்டெம்ப்ட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போது டெஸ்ட்டு வந்து நீங்கள் எத்தனை அட்டெம்ப்ட்ஸ் வேணாலும் 3 அட்டெம்ப்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறமா கிளைம் யுவர் சர்டிஃபிகேட் அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே கிளைம் கொடுத்துக்கிட்டு உங்களுடைய ஃபுல் நேமை வந்து என்டர் பண்ணணும். இந்த நேம் தான் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் பிரிண்ட் ஆகும். சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபீட்பேக் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு சர்வே மாதிரி கேட்பாங்க. அந்த சர்வேவும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வேவும் சப்மிட் ஆகிடும். இப்போது உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய இமெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அதில் போய்ட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை இங்கேருந்தே லிங்க்டின்ல ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு இந்த சர்டிஃபிகேட் உங்களுடைய லோக்கல்லையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் கீழே நோ மோர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து கண்டினியூ டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் PDF ஃபார்மேட்டில் உங்களுடைய லோக்கல் சிஸ்டமில் டவுன்லோட் ஆகிடும். இப்போ
இப்போது நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கலாம். லிங்க்டின் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு வேல்யூபிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.